everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஹைட்ரோகார்பன் லெசன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஷின் சீரிஸ். டிஃப்ரெண்டான கொஷின்ஸ், கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ், கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ், எப்படிலாம் நீட் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து நான் ஒரு மெட்டீரியல்லேருந்து எடுத்தேன். இந்த கொஷின் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் வந்து நான் கொஷின் நம்பர் 1 அப்படின்னு வச்சு கொஷின் நம்பர் 1. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 மெம்பர் ரிங் இருக்கு. அதுல வந்து CH2OH குரூப் இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு. அதுல வந்து H2SO4 போட்டுறாங்க, ஹீட் பண்றாங்க. H2SO4ங்கிறது சல்பரிக் ஆசிட். ஹீட் பண்ணா நமக்கு P அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குது. அதுல NBS ஆட் பண்றாங்க. NBSங்கிறது ஒரு ரியேஜென்ட். அது ஆட் பண்ணா நமக்கு Q அப்படிங்கிற ஒரு மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குது. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் என்ன, இந்த Q அப்படிங்கிற ஒரு மேஜர் ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா ஃபைனலா, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெம்பர் ட்ரிங் சைக்ளோப்ரோபேன் இன்னும் சொல்லாமா, அந்த சைக்ளோப்ரோபேன்ல CH2OH அட்டாச் பண்ணியிருக்காங்க. CH2OH. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H2SO4 போடுறாங்க. H2SO4 ஹீட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த H2SO4ங்கிறது என்னது? H2SO4ங்கிறது சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ ஆசிட்னா இது என்ன பண்ணும்? H+ கொடுக்கும். H+ gives. ஓகே, H+ கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ஆசிட்லேருந்து நமக்கு என்ன வருது? H+ வெளில வருது. ஓகே, H+ வருது. ஓகே, இந்த வெளில வர H+ எங்க அட்டாக் பண்ணும்? ஓகேவா? இப்போ இந்த H+ங்கிறது வந்து இந்த H+ல வந்து எலக்ட்ரான் இல்லை, இங்கே எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கு, 2 லோன் பேர். இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். H+ல எலக்ட்ரான் இல்லை, இங்கே எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இது எங்க அட்டாக் பண்ணும்? இங்கே வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு அடுத்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? CH2OH, புதுசாக வந்திருக்க H+ இங்கே அட்டாக் பண்ணிடும். ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன் ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? ஏன்னா ஆக்சிஜன் தன்னோட 2 எலக்ட்ரானை இந்த H+ கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ தாங்கிட்ட உள்ள எலக்ட்ரானை லூஸ் பண்ணதால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, டன். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜோட இந்த வாட்டர், இந்த இது வந்து வாட்டரா வெளில போகும், -H2O. ஓகேவா? ஏன்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டருங்கிறது வந்து குட் லிவிங் குரூப், ஈஸியா வெளில போயிடும். OH- வெளில போகாது, வாட்டரா வெளில போகும். குட் லிவிங் குரூப். ஓகே, இப்ப எனக்கு வெளில போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன எப்படி வரும்? CH2. இங்க வந்து இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால இது என்ன பண்ணா 2 எலக்ட்ரானையும் எடுத்துக்கிட்டு வெளில போயிடும். பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த CH2க்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் உள்ள 2 எலக்ட்ரான் இருந்தது இல்லையா, 1 2, இந்த 2 எலக்ட்ரானுமே ஆக்சிஜன் எடுத்துட்டு போயிடும். ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த 2 எலக்ட்ரான், இந்த பாண்டு இன்வால்வ் ஆயிருக்கிற 2 எலக்ட்ரானையும் இதுவே எடுத்துட்டு போயிடும். ஸோ அப்போ கார்பனோட எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துட்டு போனதால கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஓகே, டன். ஸோ இப்போ நான் திருப்பி இங்கே எழுதிக்கிறேன், CH2+. ஓகேவா? இங்கே தான் வந்து மேட்ரே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 மெம்பர் ரிங் இருக்கு. இங்கே அட்டாச் ஆயிருக்கிறதுல CH2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆல்ரெடி ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இங்கே இருக்கும், இங்கே 90 டிகிரி தான் இருக்கும், ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிறதால இன்னும் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இப்படி வந்து பிரேக் ஆகும். இப்போ CH2, இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அப்படி தானே? இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்க ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் பாண்டு ஃபார்ம் ஆகும். இதுக்கு ரெண்டும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த கார்பன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பரிங் கொடுக்குறேன். நம்பரிங் வந்து கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும். இதை வந்து 1னும், இதை 2னும், இதை 3, இதை 4, இதை 5. ஓகேவா? இப்ப ரிங் எங்க இப்ப பாண்ட் எங்கெங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு? 1க்கும் 3க்கும், 3வது கார்பனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பாண்ட் ஃபார்ம். 2 3 பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கும் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. பாண்ட் பிரேக். ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்பரிங்கே கொடுப்போமே, 1 2 3
4 5. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? மொத்தம் எத்தனை? 5 கார்பனா? ஓகே, 5 கார்பனா நான் இப்படி போட்டுக்கிறேன், வீடு மாதிரி வரும். அடுத்து இப்ப கார்பனும் 3வது கார்பனும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 3, 3க்கு அப்புறம் 4 இருக்கு, 4 4க்கு அப்புறம் 5 இருக்கு, 5க்கு அப்புறம் 2 இருக்கு. ஓகேவா? இப்ப கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 3வது கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது ரெண்டும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்ப 2வது கார்பன்ல மட்டும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? ஓகே, டன். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போறதுக்காக இது என்ன பண்ணுவோம்னா, இங்க 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கா, வழக்கம் போல H பிளஸ் வெளில போயிடும். H பிளஸ் வெளில போயிடும். H பிளஸ் வெளில போயிட்டுனா இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு பி. ஆப்ஷன் பி இதுதான். 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு, சைக்கிளிக் ரிங்கா இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ 5 கார்பன் இருக்கு, சைக்கிளிக்கா இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப சைக்ளோ பென்டீன், இதுதான் பி. ஓகே ஓகே, இப்போ பிக்கு அப்புறம் கியூ என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பேஜ் போறோம். நமக்கு பி பாண்ட் என்ன கிடைச்சிச்சு? இதுதான் இப்படி கிடைச்சிச்சு. இது பி. இங்க என்ன போட்டாங்கன்னா என்பிஎஸ் ஆட் பண்றாங்க. என்பிஎஸ், இந்த என்பிஎஸ் என்னன்னா என் புரோமோ சக்சினமைடு. சக்சினமைடு இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட், அதுக்கு டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன்ல புரோமினை ஆட் பண்ணும். புரோமினை ஆட் பண்ணும். ஓகேவா? இதுதான் என் புரோமோ சக்சினமைட். டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன்ல புரோமின் ஆட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா செலக்டிவ் புரோமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்டிவ் புரோமினேஷன் சுருக்கமா சொல்லணும்னா அல்லைலிக் புரோமினேஷன். இந்த டபுள் பாண்ட் இதே சொல்லணும்னா அல்லைலிக் புரோமினேஷன் சொல்லுவாங்க. அல்லைலிக் புரோமினேஷன். ஓகேவா? டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன்ல புரோமின் ஆட் பண்ணும். ஓகே, 1 2 3 4 5 இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து இதுக்கு அடுத்த கார்பன்னா எது வரும்? 1 2 இல்ல 4. ஓகே, டூல 4ல ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இல்ல. இந்த சைக்கிளிக் ரிங்ல எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்ல. ஸோ 2 4 ரெண்டு பிளேஸ்மே சேம் தான். 2ல புரோமின் ஆட் ஆனாலும் 4ல புரோமின் ஆட் ஆனாலும் நமக்கு ஒரே பேர் தான் வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு கியூ, மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனல். ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான, எப்படி ரிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி ரிங் ஸ்ட்ரெயின்ல இருக்கு, 90 டிகிரியில இருக்கு. இதுல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேற வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா 1 2 3 நம்பரிங் கொடுத்துக்கோங்க. நம்பரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள கார்பனை கார்பன் வச்சுக்கோங்க. அதுல இருந்து நம்பரிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 3வது கார்பனும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 2ம் 3ம் பாண்டை பிரேக் பண்ணும். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்த கரெக்டா போட்டீங்கனாலே முடிஞ்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வருது, தேர்டு கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா தேர்டு கார்பன்ல என்ன இருக்கணும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ அப்ப இது ரெண்டும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 2ல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகி இந்த 2க்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா இங்க இந்த எலக்ட்ரானையும் இந்த தேர்ட் கார்பன் எடுத்துட்டு போகுதுல, அப்ப 2ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும்ல. ஸோ இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகி இந்த 2 செகண்ட் கார்பனுக்கு வந்துடும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாண்ட் ஃபார்ம் பண்ணனே செகண்ட் கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபர்தரா எப்படி வெளில போகணும்னா H பிளஸ் வெளில போயிட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பி. அடுத்து இந்த பியில என்பிஎஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என் புரோமோ சக்சினமைடு ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட். இது கொடுத்துருக்க ஆப்ஷன் 4 ஆப்ஷன். அந்த கொஸ்டினுக்கு நமக்கு கொடுத்துற ஆப்ஷன் நமக்கு தெரியும். நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வந்துச்சு? டபுள் பாண்ட் என்பிஎஸ் ஆட் பண்ணதால இந்த புரோமோ. இதுதான் நம்மளுடைய கியூ, ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு ஏபி பாருங்களேன். ஏபி ரெண்டுமே 4 மெம்பர் ரிங். 4 மெம்பர் ரிங் எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், CH2 பிளஸ்.
1 2 3 4 இந்த மாதிரி 4 மெம்பர் ரிங்கா இருக்கட்டும் இல்ல 3 மெம்பர் ரிங்கா இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து கார்போகேட்டையான் ரிங்குக்கு வெளில இருந்துச்சுன்னா டியூ டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஓகே, ரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. ஸோ அப்போ இங்க ரெண்டுமே 4 மெம்பர் ரிங்காவே இருக்கு. இதுவும் 4 மெம்பர் ரிங், இதுவும் 4 மெம்பர் ரிங்காவே இருக்கு. அப்போ இது ரெண்டுமே தப்பு. ஏன்னா இவங்க சொல்லபடி பார்த்தா இங்க ரிங் எக்ஸ்பான்ஷனே நடக்கல. ஸோ ஒன்னு ஆப்ஷன் சி இல்ல ஆப்ஷன் டி, இது ரெண்டுத்துல தான் இருக்கணும். ஆப்ஷன் சி டில பாருங்க, என்பிஎஸ் ஆட் பண்ணும்போது டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன்ல தான் புரோமின் ஆட் ஆகும். ஓகேவா, டபுள் பாண்ட் உள்ள கார்பனுக்கு அடுத்த கார்பன்ல தான் புரோமின் ஆட் ஆகும். இங்க பாருங்க, டபுள் பாண்ட் உள்ள கார்பன்லயே புரோமின் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டியும் கட் பண்ணிடுங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 5th தான். ரிங் எக்ஸ்பான்ஷனும் நடந்திருக்கு. அல்லைலிக் புரோமினேஷன், இந்த கார்பன் வந்து அல்லைலிக் கார்பன் அர்த்தம். அல்லைலிக் கார்பன்ல புரோமினேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இதுல வந்து இந்த கொஸ்டின்ல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறது வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ரிங் எக்ஸ்பான்ஷன், அடுத்து இந்த ரியேஜென்ட் உடைய ஒர்க் என்ன. ரியேஜென்ட் ரிங் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.